தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கு கடிதம் எழுதியுள்ளார். பிரான்ஸ் வடக்கு பகுதியான வலோன்சியனில் 30 வயது நபர் ஒருவர் காவல்துறையினரால் சுடப்பட்டு இறந்துள்ளார். பிரான்ஸ் வலோன்சியன் நகரின் ஒரு நகராட்சி காவலர் 31 வயதுடைய ஒரு நபரை சுட்டுக் கொன்ற குற்றச்சாட்டின் பேரில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். பாரிஸ் புறநகர் எபினே சூசைனில் நிகழ்ந்த 3 குழந்தைகள் கடத்தல் தொடர்பாக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ தனது பதவிக்காலத்தை நீடிக்க முடியுமா என கேள்வி எழுந்துள்ளது. பாரிஸில் நடைபெறும் விவசாய கண்காட்சியில் ஏற்பட்ட கலவரத்தில் 15 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். கண்டுட்டேன். இவரால் இந்த வீட்டு எத்தனை தரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன். பாரிஸில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கு கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் முன்னாள் ஐரோப்பிய ஒன்றிய ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகள் மீது விதிக்கப்பட்ட தடைகள் நீக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த தடைகள் அமெரிக்க அரசாங்கத்தின் முடிவின்படி ஐரோப்பிய நிறுவனங்கள் மற்றும் அதிகாரிகள் மீது தடைகள் விதிக்கப்பட்டிருந்தன. மேக்ரோ ட்ரம்பிடம் விடுத்துள்ள இந்த கோரிக்கை பிரெஞ்சு அமெரிக்க உறவுகளுக்கிடையே உள்ள அரசியல் மற்றும் பொருளாதார உறவுகளின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது. மேலும் இந்த தடைகள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் சுதந்திரம் மற்றும் சட்டங்களுக்கு எதிரானதாக பிரெஞ்சு அரசாங்கம் கருதுகின்றது. பிரான்சின் வடக்கு பகுதியான வலோன்சியனில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தில் கத்தியுடன் இருந்த ஒரு 30 வயது நபர் காவல்துறையினரால் சுடப்பட்டு இறந்துள்ளார். இந்த சம்பவத்தில் காவல்துறை அதிகாரி ஒருவரின் கையில் கத்தியால் வெட்டப்பட்டு காயம் ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்தே கத்தியுடன் இருந்த நபர் மீது பலமுறை சுடப்பட்டு அவர் இறந்துள்ளார். இந்த சூட்டுச் சம்பவத்தில் ஈடுபட்ட நகர காவல்துறை அதிகாரி வெளிப்படையான கொலை குற்றச்சாட்டின் கீழ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து விசாரணை தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். மத்தி மாத்தி எவ்வளோ கார் வேண்டுக
வேண்டது அப்படியே கிடக்கும். இங்கே கராச்சியில் எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமாக இருக்கு, பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமாக இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டிங்கன்னு சொன்னால் ஃப்ரீயாக சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம், காரை அப்படியே விட்டுட்டு போகிறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா குர்னாஃப். உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது. அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம். இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னுமேன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66, ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்ஸ் வெலோன்சியன் நகரில் ஒரு நகராட்சி காவலர் 31 வயதுடைய ஒரு நபரை சுட்டுக் கொன்ற வழக்கில் திட்டமிட்ட கொலை குற்றச்சாட்டின் பேரில் விசாரணைக்கு குறிப்பிட்ட காவல்துறையினர் உட்படுத்தப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் பிப்ரவரி 19 புதன்கிழமை அன்று நிகழ்ந்துள்ளது. துப்பாக்கிச்சூடு நிகழ்த்திய காவலர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார். தற்காப்பு நிலை நிராகரிக்கப்பட்டுள்ளது. இவர் 30 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை பெறலாம் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர் 31 வயதுடைய நபர் வீட்டில் வைத்து 3 முறை சுடப்பட்டு இறந்துள்ளார். அயலவர் காவலரை அழையுங்கள் என்று கேட்டதை அடுத்து காவலர்கள் வந்தார்கள். பாதிக்கப்பட்டவர் உதவி என்று கத்தியபடி ஒரு குழப்பமான நிலையில் அறையில் இருந்தார். காவலர்கள் அவரை தரையில் படுத்துக்கொள்ள சொன்னார்கள். ஆனால் அவர் கீழே படுத்துக்கொள்ளாததால் அவரை தரையில் வீழ்த்தி கட்டுப்படுத்த முயன்றனர். இந்த நிலையில் கத்தியால் காவலரை காயப்படுத்தியதை தொடர்ந்து சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். காவலர் கட்டுப்பாட்டு நீதிமன்றத்தின் கீழ் வைக்கப்பட்டுள்ளார். ஆனால் நீதிமன்றம் காவல்துறையின் கோரிக்கையை ஏற்கவில்லை. மேல் முறையீடு செய்யும் வாய்ப்பை தக்க வைத்துள்ளது. இந்த வழக்கு பிரான்சில் காவல்துறை நடவடிக்கைகள் மற்றும் தற்காப்பு நிலை குறித்த விவாதத்தை மீண்டும் எழுப்பியுள்ளது. பாரிஸ் புறநகர் எபினே சுசைனில் நிகழ்ந்த 3 குழந்தைகள் கடத்தல் தொடர்பாக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. கடத்தப்பட்ட குழந்தைகளில் இளைய குழந்தையான டாலியா பிப்ரவரி 21 சனிக்கிழமை அன்று லீல் நகரில் இருக்கும் மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்தார். மற்றைய 2 குழந்தைகளும் தேடப்பட்டு வருகின்றனர். அவர்களை பெற்றோர்கள் அதிகாரிகளிடம் உடனடியாக ஒப்படைக்க வேண்டும் என்று பொபினி நீதிமன்ற நீதிபதி கோரிக்கை விடுத்துள்ளார். குழந்தைகளுக்கு பராமரிப்பு தேவை என்று நீதிபதி வலியுறுத்தியுள்ளார். குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் அவர்களின் நலன் முக்கியம் எனவும் கூறியிருக்கிறார். இந்த சம்பவம் பெற்றோர்களின் நடவடிக்கைகள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு குறித்து பிரான்சில் விவாதத்தை எழுப்பியிருக்கிறது. பயணம் பயணம் பயணம்
பரிசில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். VT கேஷ் அண்ட் கேரி, VT சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். VT கேஷ் அண்ட் கேரி, VT சூப்பர் ஸ்டோர். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ தனது பதவிக்காலத்தை நீடிக்க முடியுமா? எமனுவல் மேக்ரோனின் குடியரசுத் தலைவர் பதவிக்காலத்தை நீடிப்பது என்பது அவரது தனிப்பட்ட விடயம் மட்டுமல்ல. அது அவரது ஆட்சி காலத்தின் சாதனைகள், அளவிடக்கூடிய முடிவுகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் பற்றிய கேள்வியை எழுப்புகிறது. முக்கிய அம்சங்களாக பொருளாதார வளர்ச்சி அமைகிறது. பிரான்சின் பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்துறை முன்னேற்றம், உள்நாட்டு வெளிநாட்டு பாதுகாப்பு, பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள், மக்களின் வருமானம், வாழ்க்கை செலவு மற்றும் சமூக நல திட்டங்கள் போன்ற வாழ்க்கை தரம், ஐரோப்பிய ஒன்றியத்தில் பிரான்சின் பங்கு, உலக அரசியல் மற்றும் பொருளாதாரத்தில் அதன் பன்னாட்டு செல்வாக்கு, இவற்றை அடிப்படையாக வைத்து ஒவ்வொருவரும் தங்களின் மதிப்பீட்டை வழங்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. 2026 பிப்ரவரி நிலவரப்படி எமனுவல் மேக்ரோ தனது பதவிக்காலத்தை நீடிக்க விரும்பவில்லை. பிரான்சின் அரசியலமைப்பு சட்டம் குடியரசுத் தலைவர் தொடர்ந்து 2 முறை மட்டுமே பதவி வகிக்கலாம் என கூறுகிறது. மேக்ரோ தற்பொழுது தனது 2வது பதவிக்காலத்தின் இறுதி ஆண்டில் உள்ளார் மற்றும் 2027 நடைபெற இருக்கும் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட முடியாது. அவர் தனது பதவிக்காலத்தின் கடைசி வினாடி வரை வேலை செய்ய போகிறேன் என்று உறுதியளித்துள்ளார். ஆனால் 3வது பதவிக்காலத்தை நோக்கி நின்று போட்டியிட முடியாது என அரசியலமைப்பு சட்டம் தடை செய்கிறது. அரசியலமைப்பு சட்டம் 3வது தொடர்ச்சியான பதவிக்காலத்தை தடை செய்திருப்பது குறிப்பிடத்தக்கதாகும். பாரிஸில் நடைபெறும் விவசாய கண்காட்சியில் ஏற்பட்ட கலவரத்தில் 15 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கலவரத்தின் பொழுது காவல்துறை அதிகாரிகள் காயமடைந்துள்ளனர். பிப்ரவரி 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பாரி எக்ஸ்போ போத்து வேசாயில் நடைபெற்ற சலோன் டு லக்ரிகல்ச்சர் விவசாய கண்காட்சியில் பங்கேற்ற காட்சிக்காரர்கள் மற்றும் பார்வையாளர்கள் இடையே மோதல் ஏற்பட்டது. இதில் ஒரு காவல்துறை அதிகாரி மற்றும் ஒரு ஜொண்டாம் அதிகாரி ஆகியோர் காயமடைந்திருக்கின்றார்கள். பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட JB போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். JB போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட் போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்.
தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் கொக்கோ மசாலா சார்பில் அனைவரையும் எங்கள் நிறுவனத்திற்கு வருக என வரவேற்கிறோம். இது நான் பிரான்ஸுக்கு வந்து ஒரு 35 வருஷத்துக்கு முன்னுக்கு போனோமானாங்க. அங்கே பிரான்ஸுக்கு போகும்போது ஒரு பஞ்சாப் ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சின்ன ஒரு மளிகை கடை வச்சுருந்தாங்க. அவங்களுடைய மசாலாவை அவங்க அரைச்சி அவங்க வந்து ஒரு டப்பாவில் போட்டு சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. அது இப்போ இன்றைக்கி வந்து பெரிய நிறுவனமாக இருக்குது. அவங்க அன்னைக்கு போய் ஃப்ரான்ஸில் ஒரு பெட்டி கடை வச்சுருந்தவங்க இன்றைக்கி 3500 பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா அது மாதிரி ஏன் நம்ம வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்து ஒரு 30 ஆண்டுகளாக என் மனசில் உதிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த கிராமத்தில் வந்து இந்த மசாலா கம்பெனியை அது தரமான மசாலாவை வந்து விவசாயிகள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி நாம் வந்து நம்ம கைப்பட உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மசாலா கம்பெனியை இங்கே நிர்வகிக்கிறோம்.